ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதிய விவசாயி திருவள்ளூர் ஒதிக்காடு கிராமம். இது எம்பிஆர் 606 மகேந்திரா ஹைபிரிட் நெல். நம்ம சன ரகமான நெல்லை ஆர்கானிக்காக பண்ணியிருக்கோம். இயற்கை முறையில் பாரம்பரிய முறையில் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த 35 சென்ட்டில் நம்மளுக்கு என்ன மாதிரி ஹீல்டு கிடைக்குதுன்றது அந்த வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். பட் லாஸ்ட் டைம் NLR வந்து நம்ம 4 ஏக்கர் நட்டோம், 9 மூட்டை நம்மளுக்கு கிடச்சிது. ஒரு டேங்க் ஃபுல்லாச்சு, நம்மளுக்கு 9 மூட்டை கிடச்சிது 2 வருஷமாக தொடர்ந்து. அதனால் இந்த வாட்டி ஹைபிரிட் நெல்லை நம்ம ஆர்கானிக்காக பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் சன ரகமாக நல்லாயிருக்கு, சாப்பாடு நல்லாயிருக்கு. ஸோ இது நம்ம கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு தேவையானதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த போகத்தில் சம்பா பொறுத்த வரைக்கும் நம்ம பாரம்பரிய ரகம் மட்டும் தான் நடுறோம். பட் இந்த டைம் வந்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது நட்டிருக்கோம். பட் இது வந்து நல்ல ஒரு ஹீல்டு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 30 மூட்டைக்கு மேலே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பாரம்பரியமாக முறையில் ட்ரை பண்ணும்போது, இயற்கை முறையில் ட்ரை பண்ணும்போது என்ன மாதிரி நம்மளுக்கு ஹீல்டு கிடைக்குதுன்றதை பார்க்கணும். அதே மாதிரி நெல்மணிகள் நல்லா லென்த்தியாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு 2.5லேருந்து 3 அடிக்கு நம்மளுக்கு பயிர்கள் வளர்ந்துருக்கு. பார்க்கறதுக்கு நெற்கதிர்கள் முழுமையாக வந்து எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தொடர்ந்து 2 வாரம் மழைகள் இருக்கிறதால அந்த மழை தண்ணியில் நல்லா அருமையாக வளர்ந்துருக்கு. நம்ம மழை தண்ணியில் தான் நிற்க வச்சுருக்கோம் அந்த 1 மாதம் ஃபுல்லாகவே. ஸோ தண்ணி குறைபாடுகள் நம்மளுக்கு இருக்கும் அடிக்கடி. அதனால் வந்து நம்ம தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல, மழை தண்ணியில் நம்ம தேக்கி வச்சுருக்கோம். நம்ம அதுவே ட்ரை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு வரோம். இருந்தாலும் இந்த டைம் வந்து பூச்சி தாக்குதலுக்கு 3G கரைசல் கொடுக்கலான்னு இருந்தோம். பட் நம்ம அதை கொடுக்கல. அந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த டைம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மழை வந்ததால் அந்த மழை தண்ணியில் நம்மளுக்கு தூரைகள் இருக்கும்போது அந்த பூச்சிகள் கண்டிப்பாக வராமல் இருக்கும். அதை நம்ம கெஸ் பண்ணோம். அதேமாதிரி பூச்சி தாக்குதல் இல்லாமல் ஒரே ஈவனாக பயிர்கள் நல்லா அருமையாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு. நம்மளுக்கு ஒரு அந்த மழை தண்ணி மட்டும் வரலை அப்படின்னு, தூரைகள் வரலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பூச்சிகளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். எம்பிஆர் இது வந்து நம்ம பூச்சி மருந்து கொடுத்தா தான் இது ஹைபிரிட்ன்றதால அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அதை வந்து நம்ம இந்த டைம் வந்து அதை செக் பண்ணணும், கொடுக்காமல் செக் பண்ணணும். அதே நேரத்தில் 3G கரைசலும் கொடுக்காமல் செக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த 1 வாரம் வெயிட் பண்ணதுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழைகள் தொடர்ந்து கிடைக்குது, தூரைகளாக கிடைக்குது. அந்த தூரைகள் வந்து கண்டிப்பாக பூச்சை வந்து முழுமையாக கட்டுப்படுத்துக்கிற ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு நல்லாவே எல்லாமே ஒரே ஈவனாக இருக்குது, ஒன்றும் பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. எங்கேயோ ஒரு சில இடத்துல இந்த வெள்ளை தழையில் வந்து வெள்ளை தாய்களும் இலை சுருட்டும், அடுத்தது கதிர்கள் வந்து வெள்ளை கதிர்களும் ஒரு 3 விஷயம் நம்ம பார்த்தோம். பட் அதெல்லாமே இந்த டைம் வந்து எல்லாமே சரியாயிடும். மற்றபடி ரொம்ப அதிகமாக இல்லை. இலையில் வந்து வெள்ளை படிதல் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக நான் கண்ணில் பார்த்துருக்கேன், அதிகமாக இருக்குது. மற்றபடி ஓகே. ஏன்னா நம்மளுக்கு மழை வந்ததால் அது ஒரு பெரிய விஷயம், ஒரு அட்வான்டேஜை நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி நெல்மணிகள் நல்ல எந்த அளவுக்கு வந்து நெல்மணிகள் வெயிட் இருக்குது. ஏன்னா சன ரகமானலாம் ரொம்ப வெயிட் இருக்காது. இருந்தாலும் நெல்மணிகள் எந்த அளவுக்கு வந்து இதை பேலன்ஸ் பண்ணி வளருது, மாவு எந்தளவுக்கு பிடிச்சி அது வளருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா மழை பெஞ்சினே இருந்ததுன்னா கண்டிப்பாக கறிக்காகும்னு சொல்லுவாங்க. நம்ம அதையும் கொஞ்சம் மீன் பண்ணி எடுத்துக்கணும் கதிர்கள் வரும்போது. ஸோ அதையும் டிபெண்ட் பண்ணி இது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹீல்டு கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. 90 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதாவது நாற்று நட்டதுலேருந்து ஒரு 60 நாளோ, நாற்று ஒரு 30 நாளோ 90 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 நாள் தான் நம்மளுக்கு ஷெடியூல் பார்க்க போனால். பட் இந்த மந்த்து முடிஞ்சு செப்டம்பர் 10 தேதியில் நம்மளுக்கு அறுப்பு முடிஞ்சிடணும். ஸோ மழைகள் எல்லாமே இடர்பாடுகள் எதுவும் இல்லாமல் இருந்து கரெக்டாக அதுக்கான இயற்கை சூழ்நிலை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதே சாயக்கூடிய தன்மை இருக்கிறதால மழைகள் தொடர்ந்து நம்மளுக்கு இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலகட்டன்றதால, தென்மேற்கு முடியக்கூடிய காலகட்டம், இது ரெண்டுமே இருக்கிறதால நம்மளுக்கு மழைகள் எப்பவுமே இருந்துனே இருக்குது. தொடர்ந்து ஈவினிங்கான மழை வரும், காற்றும் அடிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பயிர்கள் இது சாயுதான்றதையும் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. இந்த டைம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.